டேய், ஆளை அப்படியே மாத்தி கொண்டா. நம்மளே பார்த்தாலும் நம்ப கூடாது. அண்ணே நாங்க ரெடி. இத பார்த்தா நவாப் நாற்காலி மாதிரி இருக்கா? நவாப்பே யாரும் பார்த்தது இல்ல. இதுல நாக்காளி எங்க கண்டுபிடிக்க போறாங்க? முதல்ல இவங்களை தயார் பண்ணுங்க. எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். முதல்ல நான் சொல்றது நீங்க எல்லாம் கேளுங்க. கேட்டீங்கன்னா கடைசியில தான் பிஸ்கட் கொடுப்பேன். நான் 1000 சொன்னா நீ எவ்வளவு சொல்லணும்? நாங்க சைபர் தான் சொல்லுவோம். 2000 சொல்லணும். சொல்லு. 2000. நீ என்ன சொல்லணும்? 1000ன்னு சொல்லுவேன். நீ 4000 சொல்லணும். 4000. நீ என்ன சொல்லணும்? 6000. அறிவாளி, உனக்கு 2 பிஸ்கட். நீ என்ன சொல்லணும்? 8000. நீ என்ன சொல்லணும்? 10,000. ஸ்டாப் இட். கரெக்ட். நான் ஸ்டாப் இட்னு சொன்னா நீங்க நிறுத்திடணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2000. 4000. 6000, 8000. 10,000. 12,000, 14,000. 16,000, 20,000, 22,000. மறந்துட்டேன். நீ எங்க நின்னு இருக்கணும். வெரி குட். பிஸ்கெட்லாம் அவங்களுக்கு கொடு. தவறி 1000 மட்டும் சொல்லிடாத. 2000. 4000. 6000, 8000. 10,000. 12,000. அப்பா, என்னையா இது? இது சிங்கம் உட்காந்து சேருங்க. சிங்கம் உட்கார்ந்து சேரா? மைசூர் சிங்கம், ஹைதர் அலி மகாராஜா உட்காந்து சேருங்க. இது உண்மையாவா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க, ஹைதர் அலிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுஷா. அவருக்கு பணம் கொஞ்சம் முட, வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்? எவன் வாங்குவானா? இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவன் அட, அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா? அடட, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங்கு. இப்ப விட்டு பாருங்க ஏலத்தை. இரியா, அவசரப்படாத. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்க்க வேண்டாமா? அம்மா கிளாரா, எங்கடா போற? சேர செக் பண்ணிட்டு செட்டப் நகலையும் தெரிஞ்சது நம்ம தோலை உரிச்சுடுவாங்க. செக் பண்ணாதானே? இங்க கவனி. இதை செக் பண்ணுமா? எஸ் சார். என்ன துணியில் இரு சத்தம் கேக்கு? என்னம்மா செக் பண்ணி பாத்துட்டியா? செக் பண்ணிட்ட, பழகாலத்து சேருதா சார்? ரூபாய் 1000, 2000, 4000, 6000, 8000. பிம்பிளிக்கு பிள்ளாட்டி. பிம்பிளிக்கு பஞ்சாப் மொழியில 10,000 அர்த்தம். 12,000. ஸ்டாப் இட். என்ன விளையாடுறீங்களா மேம்? நீங்க எப்ப ஏலம் விட்டு முடியுது, நான் எப்ப டெல்லி போறது? பிளைட் டைம் ஆச்சு மேம். புரியாத ஆளா இருக்கியே, ஏதாவது ஒருத்தர் வெட்டி விடியா? வந்திருக்கிற பார்ட்டியை பார்த்தா பயங்கர விலை போகும்போல் இருக்கு. எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 12,000 கொடுங்க. அப்படின்னா தமிழ்ல 10,000 சொல்லுவாங்க. பஞ்சு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். How much? 12,000. 10,000 ரூபாய். எங்க பரம்பரை சொத்தை 10,000 ரூபாய் விக்கிறது ரொம்ப பிச்சைக்காரத்தனம். இருந்தாலும் எங்க தாத்தா பாலிசிக்காக பேரம் பேசாம வாங்குறேன். அதே அவன்கிட்ட கொடு. நீங்க ஏலத்தை நடத்துங்க, அப்புறம் தெரியும். ஜலாலுதீன் பாதுஷா வாழ்க்கை. ஜலாலுதீன் பாதுஷா ரூபாய் 1000, 2000, 4000, 6000, 8000. பிம்பிளிக்கு பிள்ளாட்டி 12,000, 14,000, 16,000, 18,000, 20,000. 20,000, ஒரு தரம், 2 தரம், 3 தரம். பணம் கொடுங்க. மாமா பிஸ்கோட்டா. என்னங்கடா விளையாடுறீங்களா? என்னையா இது 1000 ஆரம்பிச்சேன் 2000, 4000. ஐயா பைத்தியங்க.
வக்கீலே மாட்டிக்கிட்டான், வகையா மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டான், வக்கீலே மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டா 2. மாட்டிக்கினானா? இல்லைங்க, மார்க்கெட்டுக்கு போனா அதான் அவன் மாத்தி சொல்றான். மன்மதனிலையை ஒன்றார். அறிவில்ல உனக்கு? ஐயா கை வச்சுட்டான். யோ பொண்ணு மேல கை வச்சான். யோ பொண்ணு மேல கை வச்சாயா? என்ன கை வச்சுட்டான்? விடாதீங்க அவனை. இதுக்கிட்டே பஸ்ல வராங்க. அடியா சொல்லாதீங்க, வந்து அடிச்சு கையில ஒரு இளம் தாய் குளத்து மேல கை வச்சான் பாட்டி. வந்து போடு. அடிக்காதீங்கயா. ஐயோ நான் வக்கீலு. அடுத்தவன ஜாமீன் எடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போறீல்ல? பின்ன என்ன போஸ்ட் ஆபீஸ்க்கு போவாங்க? ஆமா போவேன். இப்ப ஒண்ணு ஜாமீன் எடுக்க பொண்டாட்டி வர சொல்லு. அட பாவீங்களா, நான் அடுத்த வாரம் அரசாங்க வக்கீலாக போறேன். அதுக்குள்ள என் பொழப்ப கெடுத்துறாதீங்களா பாவீங்களா. ஒளிஞ்சு போறான், விட்டு தொலைங்க சார். சும்மா இருங்க, இவனெல்லாம் கம்பிக்கு பின்னாடி வச்சுதான் சரிப்பட்டு வருவானுங்க. போற விடுங்க சார். இந்த ஆள பெரிய மனுஷன் விட்டோம்னா நாளைக்கு பஸ்ல ஏற பெரிய மனுஷன் இடுப்புல கல்ல ஆரம்பிச்சிருவான். இவன் எழுதியாவது வாங்குங்க. வக்கீல் சார் எழுதித்தான் கொடுத்துருங்களேன். எழுதியா? வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது. இனிமேல் 5 வயது பெண் குழந்தையிலிருந்து 50 வயது தாய்க்குள் வரை இடிக்கவே மாட்டேன். 51னா ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க. உருவிட்டாங்களா? இதுக்கு எத்தனை வயசு இருக்குங்க? ஐயோ இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு இது வரைக்கும் எத்தனை அண்ணன்? நீ மட்டும்தான். இன்னில இருந்து 2 அண்ணன். அதான் இன்னொரு அண்ணன் மணி, செல்வமணி. தங்கச்சி சிங்கப்பூர் ஆபீஸ் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கொலாபரேஷன்ல இவர் ஒரு பார்ட்னர். ஏங்க சிங்கப்பூர்ல இருந்து பிளைன்ல வந்தீங்க? இல்ல சைக்கிள்ல வந்தேன். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சிங்கப்பூர் ஜட்டி வச்சிருக்கீங்களா? போட்டிருக்கேன். குளிச்சு 3 நாளாவது. கழட்டி கொடுக்கவா? ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வந்துடக்கூடாது, உடனே கையேந்திருவீங்களே. பிளாடி வாட்ச்மேன். வாட்ச்மேன் இல்லைங்க, பியூன். ஓ பை த பை. இங்கே இருங்க, பிரின்சிபால பாத்துட்டு வரேன். டேய், அது இந்த காலேஜ் கட்டணரோட செலடா. ஐயோ அது இல்ல, உள்ள உள்ள. நான் ரத்த பரிசோதனை நிலையத்தை பாத்துருக்கையா? நான் ஒரு ஆளை ஒரு தடவை பார்த்தேன், என் ஜென்மத்துல மறக்க மாட்டேன். உடனே பிளட் டெஸ்ட் அனுப்பி. யாரு அவ? மாப்பிளையோட மச்சான். யோ மாப்பிளையோட மச்சான் என் பையன்யா. வாண்ணே, பிரின்சிபால் உன்னை கூப்பிடுறாரு. இல்லம்மா, ஒரு போன் பண்ண. எங்கடா பண்ண? அம்பத்தூர். அமெரிக்கா. அமெரிக்கா. ஆமாமா, வெளில போய் அமெரிக்கா போன் பண்ணிட்டு வந்து. அமெரிக்காவுக்கு தானே? பிரின்சிபால் ரூம்லயே போன் இருக்கு, அங்கே பேசுறேன். இல்லம்மா, வெளில போன சீப்மா. டேய் டேய், போன சுத்த முடியாது. இல்லைங்க சார், எங்க போறீங்க? உனக்கு சிங்கப்பூர் ஜட்டி வேணும்னு சொன்னீங்கல்ல? வேணாம் சார், கப்படிக்க. உங்களை பிரின்சிபால் நல்லா கவனிக்க சொல்லி. உட்காருங்க சார், உட்காருங்க சார். சார், இவர்தான் எங்க அண்ணன். அண்ணே, இவங்கதான் எங்க வைஸ் பிரின்சிபால். வணக்கம். வணக்கம். மிஸ்டர், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. சார், ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு. இன்னைக்கு உன்னை ஒரு கை பாத்துறேன். பிரின்சிபாலையா, ரத்த பரிசோதனை கிளினிக்ல இருந்து போன் வந்திருக்கு, அவசரமா பேசணுமா? ஹலோ, ரத்தம் டெஸ்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுங்க. சுகரு இல்லங்க, பிரஷரு அது இல்லங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா என்ன ஆனா? உங்களுக்கு ரத்தத்துல எய்ட்ஸ் இருக்குங்க. ஹலோ ஹலோ, போயிட்டாரா? டேய், ஏன்டா உம்முன்னு வர?
நான் சந்தோஷமா இருக்கேன், அதை பேசு. அரண்டு போயிருக்கேன். ஏன்? காருக்கு வாடகை கொடுக்கணுமே. ஆமா. நீ எவ்வளவு வச்சிருக்க? என்கிட்ட நயா பைசா கிடையாது. பாக்கெட்ட சுத்தமா தொடச்சி வச்சிருக்கேன். என்கிட்ட இருக்கிறது இந்த பெயிண்ட் பொறுப்பும் இந்த 100 ரூபா நோட்டும் தான். நீயே வச்சுக்கிட்டு சமாளி. அங்க என்ன கூட்டமா இருக்கு? இதனையா சுத்த அசிங்கமா இருக்கு. எது ஆச்சுங்க? பைத்தியக்காரமா காரியமா இருக்கையா? பைத்தியக்காரத்தனம் பேசாத. ஏயா சாமி பேரை சொல்லி ஏன் அப்படி கூத்து அடிக்கிறீங்க? யோ அநாகரிகமான காரியமா இருக்கையா? பூசாரி சொன்னதா செஞ்சாய் ஆகணும். காட்டு மராடித்தனமான காரியம் இல்லம்மா. இந்த ஊர் வழக்கையா இது? என்னங்க இங்க தகராறு? கேட்டீங்களா சார் அநியாயத்தை? என் பொண்ணு இந்த காரை அந்த மரத்து மேல மோதிட்டா. யோ இன்னொரு வாட்டி மரங்கிறன்னு சொன்ன கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. இது எங்க ஊர் குலதெய்வம், ஊரு காத்த மாரியாத்தாயா. விடாதீங்க அவனை, சும்மா தகராறு பண்ணிட்டே இருக்கிறான். ஆமா, சும்மா தகராறு பண்ணிட்டு இருக்கான். அண்ணே இது எங்க குலதெய்வம். அந்த பொண்ணு காரை கொண்டு வந்து ஆத்தா மேல மோதிருச்சு. அதனால ஆத்தா கோச்சுக்கிட்டு பூசாரி மேல சாமியா வந்து பரிகாரம் கேக்குது. ஆடோ கோழியை கேட்டா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே? அட ஆடு கோழி இல்லீங்க, 5000 10,000 கேட்டா கூட கொடுத்து தொலைக்கலாமே. வேற என்ன கேக்குது? இங்க பாருங்க, இந்த பொண்ணு வந்து ஆத்தா மேல மோதிருச்சு. அதனால இந்த பொண்ணே வந்து முழு நிர்வாண பூஜை நடத்தினா தான் ஆத்தா அடங்குன்னு சொல்லிருச்சு. அப்ப ராத்திரி இருந்து ரசிச்சு பாத்துட்டு போலாமா? ஓ பூஜை பண்ணும்போது அங்க பூசாரியை தவிர யாரும் இருக்கக்கூடாது தெரியுமா? அப்படிப்பட்ட பூசாரி யார் அது? இந்த தேவாங்க சாமியார் நான் எங்கேயோ பாத்துருக்கனே. என் கூட பிப்பாயிட்டு கேஸ்ல ஜெயில ஒன்னா இருந்தான். நீங்களாவது சொல்லுங்க சார். நீங்க வேற. இந்த ஆத்தா தாங்க எனக்கும் குலதெய்வம். நம்ம அணியா இவரு. ஜனங்களே, ஆத்தா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். கேட்கட்டுமா? கேளுங்க, தாராளமா கேளுங்க. ஊரு காத்த மாரியம்மா, இந்த பிரச்சனையை நீதாம்மா முடிச்சு வைக்கணும். அம்மா உன் பக்தா நான் கேக்குறேன், நீயே வந்து பதில் சொல்லுமா. ஆத்தா வந்துருச்சு, ஆத்தா வந்துருச்சு, ஆத்தா வந்துருச்சு. ஆமா ஆத்தா வந்துருச்சு, ஆத்தா வந்துருச்சு. யோ நம்ம ஊர் ஆத்தா ஊரு காத்த மாரியாத்தா. நான் தானே உண்மையான ஆத்தா. நான் தாண்டா ஊர்லத்த மாதிரியாத்தா. என்ன இது ரெண்டு ஆத்தா ஆடுது? ஆமா 2 ஆட்டம் ஆடுது. பொது ஜனங்களே கவனமா கேட்டுங்க. நல்ல கட்டபார விரவ கட்டலாம் ரெடி பண்ணி வச்சுங்க. இப்ப நான் ஒரு போட்டி வைக்க போறேன். அதுல உண்மையான ஆத்தா யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். பொய்யான ஆத்தாவை விரவ கட்டலே நீங்க பின்றீங்க. வாங்க. ஐயோ மாட்டி விட்டுட்டானே. என்ன பண்ணி வைப்பானோ? பெரிய பெரிய கடப்பார கம்பெல்லாம் வச்சிருக்காங்களே. மாரியாத்தா நீ என்ன காப்பாத்தணும். இந்த பாருங்க, என் பாக்கெட்ல இருக்கிற பொருள் எடுத்து உங்க கையில கொடுத்துறேன். சரி. உண்மையான ஆத்தாவா இருந்தா சொல்லணும்ல. சொல்லணும்ல. துண்டு பிடிங்க. என் கையில இருக்கிறது என்ன? பழைய பூசாரியாத்தா நீ சொல்லு. சுருட்டு கட்டியா? புது மாரியாத்தா இப்ப நீ சொல்லு. உன் கையில இருக்கிறது 100 ரூபீஸ், 100 ரூபா நோட்டுடா. ஆமா 100 ரூபாய். அடுத்தது கேளுங்க. இந்த துண்டுக்குள்ள என்ன இருக்கு? வெச்சு பேட்டி. என்னவா? அதான்டா பெயிண்ட் பொறுப்பு. போதுமா? நாத்தாங்கிற பொறுப்பு. போலியாத்தா நடக்கிற நட கூட மனசுல இந்த இடி இடிக்குதே. இங்க இங்க. அப்பா அடடா, இதே மாதிரி அழகான அரசு மருந்து கொடுக்கறதா இருந்தா எத்தனை பசு வேணாலும் முட்டலாம். அப்பா உங்களுக்கு ஒண்ணும் வலிக்காது. இருட்டும் பரவாயில்ல, நீ போடுமா. நம்மள்ட்ட வர போறாங்க. என்ன நம்மகிட்ட வரல? ஐயோ கால் வலிக்குதே, கை வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே. ஐயோ ஏன் கத்துற? அரசம்மா கொஞ்சம் கால் வலிக்குத புடிச்சு விட. அந்த கரெக்ட் போயிலுக்கெல்லாம் புடிச்சு விடுற. எனக்கு கொஞ்சம் புடிச்சு விடு. இது வேற செக்ஷன், அது வேற செக்ஷன். 8ஆம் நம்பர் பெட் வரைக்கும் தான் நானு. 9ஆம் நம்பர்ல இருந்து தோ வருது பாரு, அதுகிட்ட கத்து. ஹலோ, எங்கடா சாவலிக்குது? எனக்கு எஞ்சி வலிக்க அடிப்பா. ஏதா சாவுற? என் விதி நினைச்சு அலற அடிப்பா. ஏன் சிரிச்சா? ஏய், அதுக்கெல்லாம் கன்னி ராசி வேணும்டா. கிண்டல் பண்றியா? சார் எனக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, நான் வரேன் சார். ஏமா
அந்த 8 நம்பர் பேஷண்ட்டுக்கு மயக்க ஊசி போட்டாச்சுல? போட்டாச்சு சார், போட்டு ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டேன். சரி சார், எனக்கு தான் ரத்த சத்து இல்லன்னு கர்த்தட ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இதோ பாருங்க சார் நிலைமைய. ஏற்கனவே 10, வயித்துல 1, 11. அதான் மயக்க ஊசி போட்டுருக்கேன். புருஷனுக்கு கர்த்தட ஆபரேஷன் பண்ணிடுங்க சார். விட்டுருவேனா? இது ராசியான கத்திரி. 1000 பேருக்கு கருத்தடை பண்ணிருக்கேன். இது 1001. சார் சார், அவர் பெரிய குடிகாரு, பொய்யெல்லாம் பேசுவாரு. நான் இல்லன்னு சத்தியம் கூட பண்ணுவாரு. விட்டுடாதீங்க சார், எப்படியாவது ஆபரேஷன் பண்ணிடுங்க சார். கேளட்டு நாயே, தூங்கிட்டியா? என்கிட்ட சவாலா விடுற? அந்த பொண்ணு கை என் மேல படாம இங்க இருந்து நான் போக மாட்டேன்டா. நீ என் பெட்ல படுத்துக்க, நான் உன் பெட்ல படுத்துக்கிறேன். தேவதை வருது, தேவதை வருது. ஆஹா, நடையா இது? சலங்கு ஒளி மாதிரி சலக் சலக்குன்னு கேக்குதே. என்ன சார் கிழவன், நீங்க இரும்பு மாதிரி இருக்கு உடம்பு. அதுதான் யா 10 பெத்து 11வது விதைச்சிருக்கான். இனிமேல விதைக்க முடியாது. நாம தான் மயக்க ஊசி போட்டு முடிச்சு கிடக்குறான். குடிகாரம் இல்ல, அதுதான் ஏறல. போடியா ஓவர். ஐயா, நீங்க நினைக்கிறாள் நான் இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இன்னும் கண்ணியே கழியல. போடியா. ஐயோ அம்மா. சார் இந்தாங்க, உங்களுக்கு சேர வேண்டிய பணம், பேஸ்டி, 4 கிலோ அரிசி, உடம்ப தேத்திக்க பழம் எல்லாரும். ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதை. இல்ல இல்ல, எனக்கு பிறக்கவே மாட்டா.